ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம கேசரி செய்யலாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளான ஈஸியான முறையிலங்க. அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ரவை சேர்த்துக்கலாங்க. ஒரு பவுலு ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் இந்தமாரி செஞ்சுக்குங்க. இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க. 1க்கு 3.5 ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், ரொம்ப குழப்பாக இருக்காது, வெந்துருங்க. சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியும் அந்த ரவையில் சேர்த்துக்கலாங்க. அடி பிடிக்கும், நல்லா அப்படி கட்டி ஆகிடுங்க. அது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கட்டி இல்லாமல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆரஞ்சு கலர் இருந்தால் சேர்த்துங்க. நான் எல்லோ கலர் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. 1க்கு 1.5 எடுத்துக்கிறேங்க. அதான் மீடியமான சர்க்கரை அளவு கரெக்டாக இருக்கும். ரவை வெந்தோடனே சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, கை விடாமல், இல்லைன்னா கட்டி ஆகிடுங்க. சர்க்கரை போட்டோடனே கட்டி ஆகிடும். தாளிப்பு கொடுக்கலாங்க. நெய் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவையோ அந்த அளவு சேர்த்துக்குங்க. முந்திரி பருப்பு அதில் போட்டுக்கலாங்க. முந்திரி பருப்பும் போட்டுக்குங்க. வேறு எதாவது நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட முந்திரி பருப்பு மட்டும் இருந்தது, அதனால் அதை மட்டும் சேர்த்துருக்கேன். ஃப்ரூட்டி இருந்தாலும் சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்குங்க. தாளிப்பு அதோடு சேர்த்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதோட ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அந்த சூட்லேயே வைங்க, அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா வாயில் போட்டோடனே கரையிற அளவு இருக்குங்க, நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப சிம்பிளான முறையிலங்க.